சார் வணக்கம். வணக்கம். சார் ஜனநாயகன் விஜயோட ம். படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா? அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் சென்சார் இன்னும் கிடைக்கல. இன்னும் ரிலீஸுக்கு 3 நாள் தான் இருக்கு. ம். அவங்க சொன்ன திருத்தங்களை செய்து அனுப்பிய பிறகும் சென்சார் இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தரப்புல இருந்தும் தாவேகா நிர்வாகிகள் தரப்புல இருந்தும் சோசியல் மீடியால அதை பத்தி நிறைய எழுதுறாங்க, இதை பேசுறாங்க. பத்தி தயாரிப்பாளர் தானே சொல்லணும். இதுவரை அவங்க யாரும் அபிஷியலா பேசல சார். அவங்க சொல்லாத போது இவங்க என்னமோ சும்மா ஒரு ஐப்பு கலப்புறதுக்கு கூட இது மாதிரி சொல்லலாம்ல. அவங்க ஒரு ஏனென்றால் அரசியல் காரணம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது சார், பண்ண மாட்டாங்க. எப்போதுமே சென்சார்னா நம்ம ஒரு 15 நாள் முன்னாடி கொடுக்கணும் நியாயமா. ஓகே. அது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அதாவது திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நினைக்கிறாங்க. அங்கே போய் பணம் கட்டினா உடனே சென்சார் கொடுத்துருவாங்கன்னு. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ எதனால அவங்களுக்கு கொடுக்கலன்னு தெரியணும். என்னைக்கு படம் பார்த்தாங்க அவங்க? சார் டிசம்பர் முதல் வாரத்துல படம் பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம். இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு இதை கட் பண்ணிட்டா யூஏ கொடுப்போம். இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா நாங்க யூ சர்டிஃபிகேட் கொடுப்போம் தான் சொல்லுவாங்க. அந்த மார்க் பண்ணி கொடுத்தத இவங்க ஒத்துக்கிட்டாக்க இவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு உடனே அந்த கட்ஸை கொடுக்கணும். எதெல்லாம் இவங்க கட் பண்றாங்க, நாங்க இதெல்லாம் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த கட்ஸை மாத்திரம் மறுபடியும் ப்ரொஜெக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆபீஸ்லயே அந்த கட்ஸை பார்ப்பாங்க. அவங்க மார்க் பண்ணி கொடுத்த கட்ஸும் இந்த கட்ஸும் கரெக்டா இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் அந்த இதுல கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கியூப்ல சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கொடுத்துருவாங்களே. இந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடந்தா அந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடக்கும். இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொசீஜரை நாங்க கரெக்டா முடிச்சிருக்கோம், ஆனாலும் கொடுக்கல. நாங்க சொல்றது தயாரிப்பாளர் மட்டும்தான் சொல்ல முடியும், ரசிகர்கள் எல்லாம் சொல்ல முடியாது. கட்சியில முன்னணி நிர்வாகிகளா இருக்கவங்களே அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன முன்னணி நிர்வாகிகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு சினிமாவை பத்தி என்ன தெரியும்? சினிமா டிக்கெட் விற்கிற இடத்துக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு தெரியும். சினிமா இது ப்ரொடியூசர் தான் சொல்லணும், இல்ல டைரக்டர் சொல்லணும். வேற யாருமே இதை பத்தி சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பரபரப்புக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கொள்கை எதிரி பிஜேபின்னு விஜய் பேசுறதுனால விஜய பிஜேபி இந்த படத்துல டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிற வார்த்தை சினிமால வந்தாதான் சார் கட் பண்ண முடியும். அப்படியெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க சார். தவிர அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இதுல ஏன் அவங்க இதே பிஜேபிக்கு அப்போ அந்த மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொன்னபோது ஒன்றும் இல்லையா, சிங்கப்பூர்ல இன்கம் டேக்ஸே கிடையாது, இது இன்சூரன்ஸே கிடையாதுன்னு ஏதோ பேசினாரு. அப்பெல்லாம் அலோவ் பண்ணலையா அவரை? நான் என்ன சொல்ல வரேன், எல்லாவற்றையுமே அரசியலாக்குவதோ எல்லாவற்றையுமே இப்போ எங்களுக்கு தான் உலகமே எதிரின்னு சொன்னா ஏதோ அது குழந்தைத்தனமா இருக்கு சார். இன்னும் சாதாரணமா இது என்ன நேஷனல் லெவல்ல படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள்லயே சில வசனங்களை இருந்தா பண்ண முடியாதுங்கிறாங்க. நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு பையன் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவங்க கடைசியில ஒரு மல்யுத்த மேட்ச் வச்சுப்பாங்க. அந்த மல்யுத்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ உங்க இந்தியன் ஜெயிச்சுட்டா, இந்தியால இருக்கிற அந்த ஹீரோ ஜெயிச்சுட்டா என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த சீன்ல என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் வாழ்க இந்தியா ஒழிய அப்படின்னு வந்தது. நீ இந்தியா ஒழியன்னு வந்தா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன் நான். அப்போ இல்ல சார், பாகிஸ்தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒழியனும் கத்திருக்கோம் சார் அப்படின்னா, நீ பாகிஸ்தான் ஒழியன்னு கத்து, அதை நான் அலோவ் பண்ணுவேன். ஆனா இந்தியாவில் இருக்கிற சினிமா தியேட்டர்ல இந்தியா ஒழியன்னு வரக்கூடாது. ஏன்னா இது இந்தியான்னு சினிமா. நீ பாகிஸ்தான்ல போய் போடுறேங்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த சென்சார் என்பதே இந்திய சினிமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான். ஒரு படம் எடுத்துட்டு நான் ரிலீஸே பண்ணல, நான் என்னுடைய வீட்லயே போட்டு காட்ட போறேன்னா நீ சென்சாரே பண்ணிக்க வேண்டாமே. அதனால இது தெளிவாக என்ன பிரச்சனைன்னு தெரியாத வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா சென்சார் போர்டு அதிகாரி ஆபீசர் தான் சொல்லணும். ரீஜனல் ஆபீசர்னு இருக்காரு, அவர் தான் சொல்ல முடியும். வேற யாருமே இதுக்கு சொல்ல முடியாது. சொன்னா அது நியாயமான சரியான பதிலா இருக்குமான்னு தெரியல எனக்கு.
ஏன்னா இந்த அரசியல்லாம் அப்படி உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா ம் இது லீகலான மேட்டர் இது. ம் ஒருவேளை அவங்க நேத்திக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ம் அப்ப ஒரு 2 நாள் லீவு இல்லையா? ம் இப்போ சாட்டர்டே சண்டே வரைக்கும் லீவு தானே. ஆமா சார். மண்டே இன்னைக்கு தானே வந்திருக்கு. ம் இன்னைக்கு 5 மணிக்கு கூட கிடைக்கலாம் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட். ம் நமக்கு சாட்டர்டே சண்டே லீவு, ம் இயர் ரெண்டு ம் இத்தனையும் இருக்கு இல்லையா? இத்தனையும் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடேஸையும் நம்ம பார்க்கணும். ம் அதுதான் நான் சொல்றேன். படம் எடுக்கிறதுக்கு ம் கதையை 6 மாசம் பேசுறாங்க. ம் அப்புறம் ஸ்கிரீன் பிளே 4 மாசம் பண்றாங்க. ம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் 1 வருஷம் எடுக்கிறாங்க. ம் சென்சாருக்கு போறதுக்கு மட்டும் 1 வாரம் முன்னாடி கொடுப்பாங்களா? ம் ஏன் அது 1 மாசம் முன்னாடி கொடுக்க வேண்டியது தானே. ம் விஜய் அது அரசியலுக்கு அந்த வந்ததுனால எந்த அரசியல் அழுத்தமும் படத்துக்கெல்லாம் இருக்காதுன்னு. அதெல்லாம் இருக்காது சார். இதெல்லாம் ம் அவங்களே தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறதுனால வர கோளாறு. வேற ம் ஒண்ணுமே. விஜய் ஒன்றும் அரசியலுக்கு வந்துட்டேன், இது பண்ணிட்டேன், இந்திய அரசியலையே மாத்திர போறேன், ட்ரம்ப் பயப்படுறாரு, விஜய் அரசியலுக்கு வந்தா ட்ரம்ப்புக்கு தூக்கம் இல்லை இப்படின்னு இவங்க பேசிக்கலாம் காமெடியா. ம் அதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையா?